ஸ்டாலினுக்கு ஆப்பு சொருகிய ராகுல். கிழித்து எறியப்பட்ட ரகசிய டீல் கடிதம். திமுகவுக்கு 26ஆம் தேதி வரை வைக்கப்பட்ட கெடு. துரத்தி அடிக்கப்பட்ட செல்வ பெருந்தகை. டெல்லியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். அறிவாலயத்தின் ஆட்டம் முடிந்தது. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இதுவரை தமிழ்நாட்டில் திமுக ஒரு முறை கூட தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி செய்ததில்லை. ஆனால் அதை நான் செய்து காட்டுவேன் என்று கூறி வருகிறார். அதோடு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டால் மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியாது என்பதனால் 3 மாதங்களுக்கும் சேர்த்தே கொடுத்து விட்டார். அதோடு கோடை சிறப்பு தொகை என்பதன் பெயரில் 2000 சேர்த்து 5000 கொடுத்துள்ளார். இப்படி கொடுத்து விட்டால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள். அதனால் மீண்டும் நாம் எளிதாக ஆட்சியை பிடித்து விடலாம் என்று ஒரு அரசியல் கணக்கு போட்டு வருகிறார். ஆனால் இந்த நேரத்தில் தான் இத்தனை காலமும் இல்லாத அளவுக்கு திடீரென்று காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு எதிராக கொடிபிடித்து வருகிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விஷயத்தில் மிக உறுதியாக இருக்கிறது காங்கிரஸ். வழக்கம் போல் கனிமொழி டெல்லிக்கு அனுப்பி எளிதாக டீல் போட்டு விடலாம் என்று நினைத்த ஸ்டாலினுக்கு அவர் திரும்பி வந்தது அதிர்ச்சி செய்தி தான் கொடுத்தார். இப்படி ஏற்கனவே பிடிகொடுக்காமல் இருந்து வந்த ராகுல் காந்தியிடம் தற்போது திமுக சார்பில் மிகப்பெரிய டீல் போட்டு கூட்டணி கணக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று சென்ற தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு கடுமையான அதிர்ச்சி கொடுத்து ராகுல் காந்தி துரத்தி அடித்து விட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வட இந்தியாவில் தங்களுக்கு செல்வாக்கு இல்லை என்பதால் தென்னிந்தியாவில் அழுத்தமாக கால் பதிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தங்களை கூட்டணியில் வைத்துக்கொண்டு வளரவிடாமல் தடுத்து நிறுத்தி வருவதால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவே விஜயின் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி திட்டமிடுகிறாராம். ஆனால் ஸ்டாலினோ காங்கிரஸ் கட்சியை கூட்டணியை விட்டு வெளியேற விட்டுவிடக் கூடாது என்று நினைத்தாலும் கூடுதல் தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டேன் என்பதில் விடாப்பிடியாக இருந்து வருகிறார். ஆனால் ராகுல் காந்தியோ கனிமொழி தொகுதி குறித்து பேச டெல்லி சென்றபோது 40 தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, 4 ராஜ்யசபா எம்பி, அதோடு உள்ளாட்சி தேர்தலில் 30% வாய்ப்பு என்றெல்லாம் சொல்லி அவருக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்து அனுப்பியிருந்தார் ராகுல் காந்தி. இந்த நேரத்தில் தற்போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அந்த கையோடு திமுகவுடனான கூட்டணியையும் உறுதிப்படுத்திவிட வேண்டும் என்றுதான் நேற்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தனது சார்பில் டெல்லிக்கு டீல் போட அனுப்பியிருந்தார் ஸ்டாலின். அப்போது ஒரு முக்கிய கடிதத்தையும் அவரிடத்தில் கொடுத்து மீண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெறும்போது இதுபோன்ற விஷயங்களை காங்கிரஸ் கட்சிக்கு செய்து கொடுக்கப்படும் என்று உறுதி அளித்திருந்தாராம் ஸ்டாலின். அதையடுத்து டெல்லி சென்று ராகுலை சந்தித்து செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் மீது அடுக்கடுக்கான புகார்களை கூறியுள்ளார். அதை கேட்டு எந்த ரியாக்ஷனையும் வெளிப்படுத்தாத ராகுல் காந்தி திமுகவுடன் கூட்டணியை தொடர வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் கண்டிப்பாக பங்கு தர வேண்டும், காங்கிரஸ் கட்சிக்கு 6 அமைச்சர்கள் தர வேண்டும், அதோடு உள்ளாட்சி தேர்தலில் 6 மேயர் பதவி, அப்படி இல்லை என்றால் 12 வாரிய தலைவர் பதவி காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க வேண்டும். இதற்கு ஸ்டாலின் ஒத்துக்கொண்டால் கூட்டணியை தொடரலாம், அப்படி இல்லை என்றால் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என்று தனது முடிவை திட்டவட்டமாக சொல்லிவிட்டாராம் ராகுல் காந்தி. அதையடுத்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி பெரிதாக வளரவில்லை, திமுக கூட்டணியில் இருந்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும் என்று ஸ்டாலினுக்கு சாதகமாக சில விஷயங்களை செல்வ பெருந்தகை சொன்னதை கேட்டு கடும் கோபத்துக்கு ஆளான ராகுல் காந்தி அவரை துரத்தி அடித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடுமையான அதிர்ச்சியுடன் சென்னை திரும்பிய செல்வ பெருந்தகை ராகுல் காந்தி கூறியதை ஸ்டாலினிடத்திலும் சொல்லி அதிர்ச்சி கொடுத்துள்ளாராம். அதன் பிறகுதான் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் எல்லாம் ராகுல் காந்தி சொல்லிதான் இப்படி திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை ஸ்டாலினும் புரிந்து கொண்டாராம். அதோடு நீங்கள் கொடுத்து அனுப்பிய கடிதத்தை பார்த்ததும் அவர் எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டவில்லை. அவரை பொறுத்தவரை நீங்கள் போடும் பண ரீதியான ஒப்பந்தத்தை ஏற்க தயாராக இல்லை, மாறாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் உறுதியாக இருக்கிறார். தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார். அதனால் நீங்கள் இறங்கி செல்லவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் நீடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று ராகுல் காந்தியின் முடிவை ஸ்டாலினிடத்தில் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டாராம் செல்வ பெருந்தகை. அது மட்டுமின்றி வருகிற 26ஆம் தேதிக்குள் நான் சொல்லும் இந்த டீலுக்கு திமுக ஒத்து வந்தால் மட்டுமே கூட்டணி தொடரும், இல்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியில் இணைந்துவிடும் என்று திமுகவிடம் சொல்லிவிடுங்கள். தமிழ்நாட்டில் நடைபெறும் கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் கட்சியும் இடம் பிடிக்கும், இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று ராகுல் காந்தி சொல்லி அனுப்பியதை அடுத்து ஸ்டாலின் உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைந்திருப்பதோடு மீண்டும் தான் முதலமைச்சர் ஆவதும் வெறும் கனவாகிவிடுமோ என்ற கலக்கத்தில் இருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி.
திருப்பரங்குன்றத்தில் களமிறங்கும் பாஜக 17 தொகுதிகளை குறிவைத்து அமித்ஷா போட்ட அதிரடி பட்டியல். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக உருவாகி வருகிறது. இந்த கூட்டணியில் அதிமுக பாஜகவுடன் அன்புமணி பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம், IJK என பல கட்சிகள் இணைந்துள்ள நிலையில் அடுத்தபடியாக தேமுதிக, ராமதாஸ், பாமக, OPS ஆகியோரும் வருவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. அதனால்தான் MK ஸ்டாலினை தடுமாறி கொண்டு வருகிறார். திமுகவுக்கு இணையான மெகா கூட்டணியை பாஜக உருவாக்கிவிட்டதால் இந்த முறை அத்தனை எளிதில் வெற்றி பெற முடியாது என்பதில் இலவச அறிவிப்புகளை வாரி வழங்கி வருகிறார் MK ஸ்டாலின். இந்த நேரத்தில் பாஜக சார்பில் அமித்ஷா எடுத்த சர்வேபடி கோவில் நகரங்களில் பாஜகவுக்கான வாக்கு வங்கி அதிகமாக இருப்பதும் தெரிய வந்துள்ளதாம். அந்த வகையில் அதிமுகவுடன் 40 தொகுதி கேட்டு வரும் பாஜக 17 கோவில் நகரங்களில் போட்டியிடுவதற்கு திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக திமுகவின் இந்து விரோத அரசியல் குறித்து இந்து மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியை அதிகப்படுத்தி MK ஸ்டாலினை வீழ்த்திவிட வேண்டும் என்பதில் அமித்ஷா படு தீவிரம் காட்டுகிறார். அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் உள்ள திருப்பரங்குன்றம், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம், கும்பகோணம், காஞ்சிபுரம், திருச்செந்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சேலம் என 17 தொகுதிகளை பட்டியல் போட்டு கண்டிப்பாக இந்த தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடியிடம் ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார் அமித்ஷா. இதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளாராம். காரணம், கோவில் நகரங்களில் பாஜகவுக்கு அதிகப்படியான ஓட்டுகள் இருக்கிறது என்பதனால்தான் இந்த முறை அந்த தொகுதிகளில் அதிமுக பெருவாரியாக இறங்க வேண்டும் என்று எடப்பாடியும் திட்டமிட்டுள்ளாராம். ஆனால் அதற்கு முன்பே தான் நடத்திய சர்வேயில் கோவில் நகரங்களில் பாஜகவுக்கு அதிகப்படியான செல்வாக்கு உள்ளது என்பதை கண்டறிந்துவிட்ட அமித்ஷா அந்த தொகுதியில் பாஜக போட்டியிடுவதுதான் சரியாக இருக்கும் என்று கூறியுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஸ்ரீரங்கம் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி, அதனால் அந்த தொகுதியை எங்களுக்குத்தான் தர வேண்டும் என்று கூறி வருவதோடு திருப்பரங்குன்றம், திருவண்ணாமலை, சிதம்பரம் போன்ற முக்கிய ஆன்மீக நகரங்களிலும் அதிமுக தான் போட்டியிடுவோம் என்று விட்டுக் கொடுக்காமல் பேசி வருகிறாராம். இதன் காரணமாகவே கடந்த சில தினங்களாக அமித்ஷா கொடுத்த பட்டியலை கையில் வைத்துக் கொண்டு எடப்பாடியிடத்தில் தொகுதி பங்கீடு நடத்தி வரும் நயினார் நாகேந்திரன், எல் முருகன் ஆகியோர் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதோடு கடந்த மக்களவைத் தேர்தலிலேயே பல தொகுதிகளில் அதிமுகவை பாஜக வேட்பாளர்கள் 3ஆம் இடத்துக்கு தள்ளிவிட்டதால் அதுபோன்று MP தொகுதிகளில் உள்ள MLA தொகுதிகளை தங்களுக்கு தருமாறு பாஜக தொடர்ந்து எடப்பாடியை வலியுறுத்துகிறது. இதன் காரணமாகவே முக்கிய தொகுதிகளை பாஜக கைப்பற்றிவிட்டால் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைந்துவிடும் என்று எடப்பாடி பழனிசாமியும் மாஜி அமைச்சர்களும் கடும் கலவரத்தில் இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதன் காரணமாகவே தொகுதி பங்கீடு விவகாரத்தில் அதிமுக பாஜக கட்சிகளிடையே தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதாக கூறுகிறார்கள்.